வணக்கம். கெட்டி சட்னி சேனல். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, ஒரு காரசாரமாக இருக்கிற தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி இட்லி, தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னா, 2 நாட்டு தக்காளி. அந்த பெங்களூர் தக்காளிலாம் அந்த சட்னிக்கு நல்லா இருக்காது. ஸோ 2 நாட்டு தக்காளி, காரத்துக்கு ஏற்ப 10-12 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, கருவேப்பிலை. இவ்வளோதாங்க இதுக்கு வந்து தேவையான பொருள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா சட்னி ரெசிபீஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதும் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுங்க. இந்த எண்ணெய் வந்து எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சட்னிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு. ஸோ அந்த எண்ணெய் சூடானதும் நம்மள்ட்ட இருக்கிற பூண்டு, அந்த பூண்டு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துகிட்டு 12 காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு வறுத்துருங்க. இந்த காஞ்ச மிளகாய் போட்டுகிட்டே கொஞ்சம் பஃப்னு வரும், லைஸாக வந்து கலர் மாறணும். இதுதான் வந்து ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு லேசாக வந்து பொரிச்சுட்டே இருக்கும்போது வந்து கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன். அந்த சூட்லேயே இருக்கட்டும். சூடில் இருந்த உடனே வந்து கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இந்த மாதிரி மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க. ஆறுனதும் நம்ம வந்து அடுத்து வந்து தக்காளி. இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பச்சையாக தான் யூஸ் பண்ணணும். அதாவது வதக்கி எடுத்து வேக வச்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நான் 2 தக்காளியும் நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இந்த சட்னி வந்து தோசைக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இட்லிக்கு நல்லாயிருக்கும். இந்த தோசையில் பார்த்திங்கன்னா சிறுதானிய தோசைகள், கேப்ப தோசை, கம்பு தோசை இருக்குல்ல, அந்த மாதிரி தோசை, கருப்புளுந்து தோசை, இதுக்கெல்லாம் வந்து இந்த சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கோதுமை தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்மகிட்ட இருக்கிற இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அப்புறம் நம்ம வறுக்கிறதுக்காக வந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தோம்ல, அதையும் இந்த சட்னியில் அரைக்கும் போதே ஊற்றிடுங்க. ஏன்னா அந்த மிக்சியில் அரைக்கும் போது தான் வந்து அதோடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான். மிக்சியில் வந்து அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. தாளிப்பு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ டக்குன்னு குயிக்காக 5 மினிட்ஸ்க்குள்ளே தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னி எப்படி இருந்தது அப்படின்னு ட்ரை பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த சட்னி ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.